நம்ம சூப்பரான ஒரு முள்ளங்கி வறுவல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. அன்றைக்கி தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்த முள்ளங்கி தாங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு வச்சுக்கலாங்க. ஒரு கடாயில் ஆயில் விட்டு கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் கருவேப்பிலாம் நல்லா வதங்கின பின்னாடி முள்ளங்கியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்து நல்லா வதக்கலாம். தண்ணி விட வேண்டாம். நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். இந்த முள்ளங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்ததுனால சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது ஒரு அபூர்வமான ஒரு விஷயந்தான். இந்த முள்ளங்கியிலேயே ஆல்ரெடி தண்ணி வருங்க. இந்த முள்ளங்கி பொரியல் ரச சாப்பாட்டுக்கு, தயிர் சாப்பாட்டுக்கு, சூடான ஒயிட் ரைஸுக்கு சேர்த்து சாப்பிட்டாவே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா திருப்பி நம்ம வீட்டில் இருக்கவங்க இந்த மாதிரியே செஞ்சு தர சொல்லுவாங்க. இப்போது ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாங்க. இந்த சாம்பார் மிளகாய் தூள் நம்ம வீட்லேயே எந்த ஒரு கெமிக்கலும் சேர்த்தாமல், கலர் பொடியும் சேர்த்தாமல் வீட்லேயே நம்ம கைப்பட அரைச்சதுங்க. உள்ளே யாருக்காலும் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாம்பார் தூள் போட்டு முள்ளங்கி அப்படியே 2 நிமிஷம் நல்லா வதங்கணுங்க. ஆல்ரெடி ஆயிலில் வதங்கினதுலேயே முள்ளங்கி வந்து 90% நல்லா வெந்துருங்க. கை விடாமல் நல்லா கிளறிங்க. ஏன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்குங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிக்கிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.